இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் திருவசனம். அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். அனைவரும் ஞானஸ்நானம் அல்லது திருமுழுக்கு பெற்றுவிட்டீர்கள் அல்லவா? ஞானஸ்நானம் எதை குறிக்கின்றது? தூய நீரால் கழுவப்பட்டு தூய ஆவியை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதை, இயேசுவை ஏற்றுக்கொள்வதை, நம் திருச்சபையில் இணைவதை எடுத்து காட்டுகின்றது. அப்படித்தானே? அது ஒரு முக்கியமான திருவருட்சாதனம். இயேசு கூட ஞானஸ்நானம் பெற்றாரே, யோர்தான் நதிக்கரையிலே யோவானிடம் பெற்றார். அப்போது தூய ஆவி இயேசுவின் மேல் நிழலிட்டு, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகின்றேன் என்ற குரலும் நமக்கு ஒலித்தது. இன்றைய வசனத்தை யோவான் தன்னிடம் திருமுழுக்கு பெற வந்த மக்களிடம் கூறுகிறார். கேட்போமா? அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். நானோ தண்ணீரால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்றேன். ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. அவர் உங்களுக்கு எதை கொண்டு திருமுழுக்கு கொடுப்பார்? தூய ஆவி என்னும் நெருப்பால் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஞானஸ்நானம் நம்மை பாவத்திலிருந்து மீட்கின்றது நண்பர்களே. மீட்பை காண அது ஒரு பாலமாக இருக்கின்றது. இந்த திருவருட்சாதனத்தில் இத்தனை புனிதம் இருக்கின்றதா என்று கூட நமக்கு தெரியாது. அப்படித்தானே? ஞானஸ்நானம் வாங்கியதையே பலர் மறந்து போய் விட்டோம். ஆனால் அந்த காலத்தில் ஆதி விசுவாசிகள் ஜெபிக்க ஒன்று கூடிய போது என்ன நடந்தது? ஞாபகம் இருக்கின்றதா? விவிலியத்தில் வாசித்தோமே. தீப்பிழம்புகள் அல்லது அக்கினி வடிவ நாக்குகள் அவர்கள் மேல் இறங்கியது. அதன் பிறகு என்ன நடந்தது அவர்களுக்கு? அவர்கள் அனைவரும், அவர்களிடம் இருந்த பயமும் விலகியது. வீதிகளிலே போய் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தனர். அதிகாரத்தோடு எடுத்துரைத்தனர். பல பாஷைகளை பேசினர். ஆம் நண்பர்களே, தூய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் புத்துயிர் பெறுவீர்கள். அச்சம், கலக்கம், பயம் அது உங்களை விட்டு விலகும். இயேசுவுக்கு சான்றாக வாழ்வீர்கள். ஆவியிலே அனலாய் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பொது கருத்துக்களுக்காகவும் அன்பியத்தில் உள்ளோர், திருச்சபையில் உள்ளோர், உங்கள் தெருவில் வாழ்வோர், நாடு நாட்டு மக்கள் போன்ற அனைத்து கருத்துக்களுக்காகவும் நீங்களே ஆசையாய் ஜெபிப்பீர்கள். நேரத்தை கண்டுபிடித்து முழங்கால் படியிட்டு ஆவியிலே நிரம்பி ஜெபிப்பீர்கள். சரி, உங்களுக்குள் ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து எத்தனை மாதங்களாயின? சிந்தித்துப் பாருங்கள். ஒருவேளை உனக்குள் பரிசுத்த ஆவியாகிய நான் இல்லை, என்னை நீ மறந்து போனாய், உன் பேச்சும் நடத்தையும் எனக்கு பிரியமாய் இல்லை என்று ஆண்டவர் இன்றைய வசனத்தின் மூலம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். இன்றைய நாளில் ஜெபியுங்கள். இயேசுவிடம் கேளுங்கள். இயேசுவே, பரிசுத்த ஆவியின் நெருப்பால் என்னையும் என் குடும்பத்தாரையும் என் உற்றார் உறவினர்களையும் நிரப்பும். விரும்பி கேளுங்கள். விரும்பி கேட்பவரிடம் விரைந்து வருபவர் நம் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் சும்மா உங்களிடம் வரமாட்டார் நண்பர்களே. ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் முன்னேற்றத்தையும் ஆசிர்வாதங்களையும் இன்னும் பல இதர பொக்கிஷங்களையும் உயர்வையும் உங்களுக்கு கிஃப்டாக கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கைக்குள் வரும்போது. புரிந்திருக்கும் என்று விசுவசிக்கிறேன். ஜெபிக்கலாமா? இயேசுவே, பரிசுத்த ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்தில் உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை எங்கள் மேல் வரவிடும். எங்கள் இதயங்களின் பிரகாசமாக நீர் எழுந்தருளி பிரகாசியும். எங்களுக்குள் வாரும். எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் தந்து எங்களை வழிநடத்தும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன்.
ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.